அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எமது டாபிக் 1 இறுதி தியரி கிளாஸில் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், டாபிக் 1 முழுமையாக ஒரு சாதாரண தரம் 6 மாணவராலே கூட விளங்கி எடுக்கக்கூடிய ஒரு டாபிக். அனைவருக்கும் 25 இருக்கலாம், 26 இருக்கலாம், 24 இருக்கலாம், இந்த ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் இந்த யூனிட்டானது, இந்த யூனிட்ல நாங்கள் வகுத்திருக்கின்ற டாபிக்கானது ஒரு மிக இலகுவாக இருக்கின்றது. ஆகவே பேசிக்காக இந்த இன்ஆர்கானிக்குடைய கெமிஸ்ட்ரி பேசிக்காக இந்த யூனிட் இருக்கின்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைய செஷனை செய்கிறோம். இப்போ எப்படின்னு சொன்னால், எஸ்கோவை மூலகங்கள் நாங்கள் கடைசி வகுப்புல பார்த்தது போன்று எஸ்கோவை மூலகங்கள் பற்றிய கிளாஸ் இன்றைக்கு நாங்கள் செய்யப்போம். அதாவது அணுவுல கடைசியாக நிரம்பு இலத்திரன் அது நீட்டோட்டில் எஸ் சூப்பபடியில் நிரம்புகின்ற மூலகங்கள் தான் எஸ்கோவை மூலகங்களாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஹைட்ரசன் ஹீலியம் தவிர்ந்த மற்ற மூலகங்கள் எல்லாம் உலோகங்களாக இருப்பதோடு பல்வேறு தாக்கங்களில் இவை ஒரு சிறந்த தாழ்த்திகளாக இருக்கின்றது. அது மாத்திரமின்றி நாங்கள் யூனிட் 1ல பார்த்த மாதிரி எப்போதும் யூனிட் 1ல பார்த்த மாதிரி நாங்கள் இந்த எஸ்கோவை மூலகங்கள் உயர் மின்னேறானவையாகவும் மிகவும் மென்மையானவையாக, இப்போ தெரியும் உங்களுக்கு, நம்ம மென்மைன்னு சொல்லக்கூட ஒரு கேக் வெட்டுறதுக்கும் ஒரு பிஸ்கட் வெட்டுறதுக்கும் இடையில டிஃப்ரெண்ட் உணர்வோம். அத மாதிரி ஒரு கூட்டத்தின் வழி அந்த வெண்மை தன்மை என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகரித்து செல்கின்றது. அடுத்தது நாங்க ஃபுல் தியரி தான் இது. ஸோ இதுல எக்ஸாம்ஸால நாளைக்கு வெனிஸ்ட்ரி உரிய டைமுக்கு நடைபெற இருக்கிறது. அந்த எக்ஸாம்ல எல்லாரும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சரியான ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அது பேமெண்ட் செய்தாக்கள் மட்டும்தான் அந்த எக்ஸாம்ல என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுடைய இன்றோட இந்த தியரி கிளாஸ் முடிந்து அடுத்த தாக்கங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தேர்ஸ்டே நான் நினைக்கிறேன் ஃப்ரைடே உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிப்படும். ஸோ எஸ் தொகுதி மூலகங்கள் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக என்ன செய்கிறேன்னு சொன்னா உலோக இயல்பானது அதிகரிக்கின்றது. அதாவது கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக உலோக இயல்பு அதிகரிக்கின்ற அதேவேளை மின்னேர் தன்மை அதிகரிக்கும். அது மாத்திரமின்றி கூட்டத்தின் வழியே தாக்குதிறனும் அதிகரிக்கிறது. நாங்க நினைக்கிற அட்டவணையை பார்க்கின்ற போது நமக்கு பரிச்சயமான ஒரு அட்டவணை. இப்போது கூட்டம் 1ல் இருக்கின்ற மூலகங்களும் கூட்டம் 2ல் இருக்கின்ற மூலகங்களும் அவற்றினுடைய சுருக்கிய இலத்திர நிலையமைப்பும் தரப்பட்டிருக்கிறது. மெயினாக இந்த இவ்வளவையும் நாங்க எஸ் பிளாக்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்று சொன்னா மெயினாக நாங்க படிக்க போறது இந்த அட்டவணையில் இருக்கின்ற விடயங்களை தான். இந்த மூலகங்களுடைய ஒவ்வொரு பாட்டாக தாக்கங்கள், கரைதிறன், அப்படி நாங்க என்ன செய்ய போறோம், மிக சிறப்பாக என்ன செய்ய போறோம், நாங்க கற்றுப்பிடிக்க போறோம். காரணம் என்ன சொன்னா, இந்த யூனிட்ல இன்ஆர்கானிக்ல மிகவும் பேசிக்க தார இதுதான் இந்த எஸ் பிளாக்கினுடைய அறிமுகம். சரியான அது நாங்க கடைசி வகுப்புல பார்த்ததால நான் மேலால சொல்லிட்டு போறோம். இப்ப இதுல பிரான்சியமும் ரேடியமும் ரேடியோ ஆக்டிவிட்டி இயற்கையான கதிர் தொழிற்பாட்டுடைய மூலகங்களாக இருக்கின்றது. அதேவேளை இந்த எஸ்கோவை மூலகங்களுடைய இயல்பு போக்குகளை பார்க்க போறோம். குறிப்பாக எஸ்கோவை மூலகங்கள இயல்பு போக்குகள் எனப்படுகின்ற போதும் இப்ப கூட்டத்தின் வழி ஒரு இயல்பானது மாற்றமடைந்து செல்கின்றது. இப்ப உதாரணமாக கூட்டம் 1ஐ பார்க்கின்ற போது கூட்டம் 1 கார உலோகங்கள் என்று சொல்லப்படும், கூட்டம் 2 கார மண்ணுலோகங்கள் என்று சொல்லப்படும். ஏன்னு சொன்னா 25, 26 பேச்சுக்கு ப்ராப்பர் பேச்சாக இருக்கலாம். அந்த பேச்சுக்கெல்லாம் என்ன செய்யும், திருப்பி கேட்கறதால போர் அடிக்கலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக அமையும். அதே மாதிரி 27க்கு இது ஒரு நல்லதொரு முன் அறிமுகமாக இருக்கும். ஸோ நீங்க முழுமையாக என்ன செய்யலாம், இது வெறுமனே தியரி. ஒரு 6ஆம் ஆண்டு மாணவர்கள் கூட நாளைக்கு வைக்கிற எக்ஸாம்ல 100க்கு 100 எடுக்கக்கூடிய ஒரு தியரி தான் இது. இந்த தியரியை தான் நாளைக்கு கேள்வி வரும். அது கேள்வி பல விதத்துல சிந்தித்து நீங்கள் படித்து என்ன செய்யலாம். ஸோ இதுதான் உங்களோட என்னன்னு சொல்லப்படுகிறது. இந்த நோட்ஸ், ஃபர்ஸ்ட் நோட்ஸ் இந்த தாளில் நாங்கள் என்ன செய்யறோம், ஃப்ரீயாக அப்லோட் பண்றோம்.
ஏனைய நோட்ஸ்கள் தெரியும், இதனுடைய டைப்பிங் எல்லாம் பல விளக்கம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இவை கூட்டம் ஒன்று உயர் மின் வெப்ப கடத்திகளாக இருக்குது. அதாவது மிக வேகமாக உயர்வாக மின்னை வெப்பத்தை கடத்தக்கூடியதாகவும் கூட்டத்தின் வழியே மென்மைத்தன்மை அதிகரித்து செல்வதாகவும் இந்த கூட்டம் ஒன்று இருக்கிறது. அது மாத்திரமின்றி உலோகங்களின் உருகு நிலைகள் கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி உலோக பிணைப்பினுடைய வலிமை குறைவதனால உருகு நிலை என்ன செய்யுதுன்னு சொன்னா குறையக்கூடியதாக இருக்குது. ஆகவே இவ்விடத்துல இதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. உருகு நிலையானது ஏன் குறையுதுன்னு சொன்னா, அதாவது உலோக பிணைப்பினுடைய வலிமை குறைகின்ற போது உருகு நிலையும் குறைகின்றது. அது மாத்திரமின்றி நாங்கள் நேற்று பார்த்த போது, அதாவது எப்போதும் கூட்டம் ஒன்று மூலகங்கள் சேர்வைகளை உருவாக்கும் போது எப்போதும் ஒட்சியேற்ற +1 காட்டும். கூட்டம் ஒன்று மூலகங்கள் இருந்தால் அத்தனை மூலகங்களும் காட்டுகின்ற ஒட்சியேற்ற +1 ஆகவே இருக்கும். அது மாத்திரமின்றி பெரும்பாலான சேர்வைகள் உறுதியான அயன் திண்மங்களாகவும் இருக்கும். இவை நாங்கள் பார்த்திருக்கின்ற இந்த கூட்டம் ஒன்றின் மூலகங்களான இவற்றினுடைய சிறப்பியல்புகள். இப்போ ஒரு நாட்டுக்கு ஒருவருக்கு இப்ப பாப்புலரானாக்கள் ஒவ்வொருக்கும், இப்ப கிரிக்கெட்டராக இருக்கலாம், ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், ஒரு இருக்கலாம், அவருக்கு சில சிறப்புகள் இருக்கும். அது மாதிரி நாங்க கூட்டம் ஒன்றுக்குரிய சிறப்பியல்புகளாக இவற்றை நாங்க சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்க, கூட்டம் 2, அதுல பெர்லியம் மெக்னீசியம் ஆகிய அந்த இரண்டு பேர் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நரைநிற உலோகங்களாக இருக்கும். மற்றைய கூட்டம் 2 மூலகங்கள் மென்மையாக இருக்கிற அதே வேளை வெள்ளி நிறமானவையாக இருக்கும். சரியான. இப்ப பாருங்க, அடுத்த விடயம், இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்குதான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நாங்க செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் எங்கள் அடுத்த தாக்கங்கள் கிளாஸ் ஒயிட் போர்ட்ல சரியாக எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து சேரும் என்று நான் நம்புறேன். பாருங்க, கூட்டம் 2 மூலகங்கள் மென்மையானவை ஆகவும் வெள்ளி நிறமானவை. ஹைலைட் பண்றேன்னு சொன்னா அதுல ஒரு விளக்கம் இருக்கும். என்னன்னு சொன்னா நாளைய கேள்வியாக, அல்லது நீங்க எழுத போற எக்ஸாமுக்குரிய கேள்வியாக என்ன செய்யலாம், அது வந்திருக்கலாம். சரியான. ஆகவே இவற்றையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, கூட்டம் 2 உலோக ஒட்சைட்டுகள் காரத்தன்மையான. இப்ப கூட்டம் 2 இருக்கிற மூலகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒட்சிசனோடு தாக்கம் அடையும் ஒட்சைட்டுக்களை உருவாக்கும். சரியான, ஒட்சைட்டுக்களை உருவாக்கும். இவ்வாறு உருவாக்குகின்ற ஒட்சைட்டுக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா காரத்தன்மையாக இருக்கும். காரத்தன்மை. ஆனா பெர்லியம் ஒட்சைட் ஈரியல்பை காட்டும். அது அமில இயல்பையும் காட்டும், கார இயல்பையும் காட்டும். அவ்வாறு பெர்லியம் ஒட்சைட் காணப்படும். அடுத்த பாருங்க, பெர்லியமானது அலுமினியத்தை ஒத்த நடத்தை கொண்டது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் கிரேட் 10ல யூனிட் 3ல நினைக்கிறேன், 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் என்ன செய்யும், தனக்கு வலப்பக்கமாக இருக்கிற 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களுடன் அதிக இயல்பு ரீதியான ஒற்றுமையை காட்டும் என்ற ஒரு மூலவிற்ற தொடர்பை நாங்க செஞ்சிருப்போம், அங்க பார்த்திருப்போம். அதைத்தான் இப்போது சொல்கிறார்கள், அலுமினியமானது பெர்லியத்துக்கும் இடையிலான மூளை விட்டம் தொடர்பால் என்ன செய்யப்படும், அறிந்து கொள்ளும். இவ்வாறு எஸ் பிளாக்குள்ள அலுமினியமும் சம்பந்தப்படுகின்ற பல தாக்கங்களை நாங்க என்ன செய்யறோம், பார்க்கும் என்கிறத ஒரு அறிமுகமாக விடல. சரியான. அடுத்தது ரெட் கலர்ல போட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, கூட்டம் 1 உலோகங்களுடன் ஒப்பிடும் போது கூட்டம் 2 மூலகங்கள் என்ன செய்யுது, 2 உலோகங்கள் தான், அது என்ன செய்யுதுன்னு சொன்னா உயர் அடர்த்தியையும் வலிமையான உலோக பிணைப்பும் உடையது. கூட்டம் 1 விட கூட்டம் 2 என்ன செய்யுதுன்னு சொன்னா உயர் அடர்த்தியை கொண்டிருக்குமா. அது மாத்திரமின்றி வலிமையான உலோக பிணைப்பை கொண்டிருக்குமா. எப்படி வலிமையான உலோக பிணைப்பு? ஏன்னு சொன்னா வலிமையான உலோக பிணைப்பு கொண்டிருப்பதற்கு காரணம், அதாவது கூட்டம் 1 ஒரு இலத்திரனையும் கூட்டம் 2 இலத்திரனையும் ஒரு பிணைப்புல பயன்படுத்தும். அதே மாதிரி கூட்டம் 1 விட கூட்டம் 2 குறைந்த அயனாரை, அதாவது ஆவர்த்தன வழியை அயனாரை குறைவதன் காரணமாக உலோக பிணைப்பின் வலிமை என்ன செய்யுது,
உயர் அடர்த்தியும் வலிமையான உலோக பிணைப்பும் எதுக்கு காணப்படுகின்ற கூட்ட 2 காணப்படுது. சோ அதனாலதான் வலிமையான பிணைப்பு காணப்படுவதனால கூட்டத்தின் வழியை என்ன செய்யுதுன்னு சொன்னா உருகு நிலை மன்னிக்கவும் ஆவர்த்தனத்தின் வழியை முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு உருகு நிலை அதிகமாக இருக்கும். சரியான. ஆகவே கூட்டம் 2 ஏன் அந்த உலோக பிணைப்புக்கு பயன்படுகின்ற இலத்திரன்கள் கூட்டம் 1 ஒரு இலத்திரன், கூட்டம் 2 2 இலத்திரன்களும் பயன்படுத்தப்படுகின்ற அதே வேளை குறைந்த அயனாரையும் அமைவதால தான் வலிமையான உலக பிணைப்பு கூட்டம் 2க்கு அமைந்து உருகுநிலை அதிகரிக்கிறது. அந்த விளக்கங்களை சிம்பிளாக என்ன செய்யப்பட்டு தரப்படி. அடுத்த பாருங்க, எங்களுடைய டாபிக் 1 ஒரு ஹெடிங் தான் தொகுதி மூலகங்களுடைய இயற்கை இருக்கைகள். இப்ப கடல் நீராக இருக்கலாம், அல்லது பாறை உப்பு NaCl ஆக இருக்கலாம், சில்லி வெடியுப்பு NaNO3 ஆக இருக்கலாம், வெண்காரம், இவற்றிலே என்ன இருக்குன்னு சொன்னா சோடியம் இருக்கிறார். சரியா, சோடியம் இருக்கிறார். சோடியம் என்னத்துக்கு இருக்கிறாருன்னு உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கு. சரியா, அப்படின்னா இது பாருங்க, பாறை உப்பு, வெண்காரம். அதே மாதிரி இதுல இன்னொன்று ஆட் பண்ணலாம், சில்லி வெடியுப்புல NaNO3. நீங்க இந்த பேப்பர் வச்சிருப்பீங்க, இதுல எழுதி கொள்ளுங்க. NaNO3 சில்லி வெடியுப்பு, அதுவும் என்ன செய்யும், சோடியம் அதுல காணப்படும். அடுத்த பொட்டாசியம் சில்வைட், அது மாத்திரமின்றி கானலைட், இவற்றில காணப்படும். இதுல பொட்டாசியம் காணப்படும். மெக்னீசியம் காணப்படுவது டொலமைட்டாக இருக்கலாம், மெக்னேட்டாக இருக்கலாம், அல்லது கீசலைட்டாக இருக்கலாம், கானலைட்டாக இருக்கலாம். இவற்றிலே மெக்னீசியம் என்ன செய்து காணப்படுவதை நாங்க அவற்றிலே காணப்படுவதாக இருக்கையாக காணப்படும் நாங்க கூறலாம். இவ்வாறு 4 மூலகங்களுடைய இவையும் நீங்க என்ன செய்யலாம், இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சொல்ல என்ன செய்யலாம், ஞாபகத்தில் இருந்தா சிகா இந்த பொட்டாசியம் அப்படி என்ன செய்யலாம், பொட்டாசியத்துக்கு அப்படி உங்களோட ஞாபகப்படுத்திக் கொள்ற மாதிரி செய்து கொள்ளுங்க. சரிதானே. இப்ப அடுத்து பாருங்க, கல்சியத்துக்கு புளோரோ அப்படைட், ஜிப்சம் தெரியுமா உங்களுக்கு, ஜிப்சம் பத்தி. சரியானு. அப்படின்னா அதை நீங்க என்ன செய்யலாம், புஜிண்டா கல்சியத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படி என்ற இதெல்லாம் சில நேரங்கள் கேள்விகள் வரும். சரியான. மெக்னேட்டில் காணப்படும் அப்படின்னா எங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு இத அதனுடைய சூத்திரம் மறந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், மெக்னீசியத்துக்கு பாருங்க ஷோர்ட்டா ஞாபகப்படுத்திக் கொடுங்க. அடுத்தது எங்களோட இது ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற இதுதான், அதாவது இலத்திர நிலையமைப்பு. நாங்கள் ஆரம்பத்தில் காட்டுற மாதிரி உலோக ஆரை என்ன செய்யுது, கூட்டத்தின் வழியை அதிகரிக்குது, உருகு நிலை குறையுது. அதே மாதிரி அயனார் என்ன செய்யுது, அதிகரிக்குது. அயனாக்க சக்தி, முதல் அயனாக்க சக்தி என்ன செய்யுதுன்னு சொன்னா குறைகின்றது. அதே மாதிரி இரண்டாம் அயனாக்க சக்தியும் குறைவது நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்த கூட்டம் 2 இயல்புகளை பார்க்கின்ற போது கூட்டம் 2 ஒரு இலத்திர நிலையமைப்பு நீங்கள் சரியாக பார்ப்பீங்க. உலோகாரை அதிகரித்து செல்லும். உருகு நிலை என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான போக்கொன்றை பார்க்கலாம். நீங்கள் ஒரு விளக்குடன் குறையும் பாருங்க, பெர்லியம் வரும், அடுத்தது என்ன வரும், கல்சியம் வரும், அடுத்தது ஸ்ட்ரோஞ்சியம் வரும், அடுத்து பேரியம் வருது, அடுத்து மெக்னீசியம். கடைசியில் என்ன செய்யுது, மெக்னீசியத்தின் உருகு நிலை மிக குறைவாக இருப்பதை பார்க்கலாம். ஆகவே இது ஒரு விளக்கோடு குறையுது. ஸோ இவ்விடத்தை நீங்க என்ன செய்யலாம், ஒரு மார்க் பண்ணி என்ன செய்யலாம், இதை ஹைலைட் பண்ணி இதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும் வைத்துக் கொள்ளுங்க. சரியான. ஏண்டா இதெல்லாம் இதாங்க நாளைய கேள்வி, வித்தியாசம் தான் நாளைய கேள்வி. சரியான. அடுத்ததெல்லாம் என்ன, அதிகரிக்குது, மேலாம் அயனாக்க சக்தி குறைகிறது, இரண்டாம் அயனாக்க சக்தி குறைகின்றது, மூன்றாம் அயனாக்க சக்தி என்ன செய்யுது, குறையுது. சரியான. இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள். அடுத்தது கூட்டம் 1, கூட்டம் 2 என்கின்ற 2 கூட்டங்களுக்கு இடையிலான வேறுபாடு. இப்ப கூட்டம் 1 அதாவது அணுவாரையாக இருக்கலாம், அதாவது எது அதிகம், அதாவது அணுவாரையாக இருக்கலாம், அணு கலவளவாக இருக்கலாம், தாக்குதலாக இருக்கலாம், இரண்டாம் அயனாக்க சக்தியாக இருக்கலாம், மின்னறிவியல் இருக்கலாம், எப்போதும் கூட்டம் 1க்கும் அதிகமாக இருக்கும். இவ என்ன செய்யும்,
ஆவர்த்தன மடியை குறைந்து செல்வதனால கூட்ட மடியை அதிகரிக்கும். அடுத்த உருகுநிலை கொதிநிலையாக இருக்கலாம், மின் கடத்தி திறனாக இருக்கலாம், அடர்த்தியாக இருக்கலாம், முதலாம் அயனாக்க சக்தி ஆவர்த்தன மடி அதிகரித்து செல்வதனால கூட்டம் ஒன்றை விட கூட்டம் ரெண்டு செய்து அதிகமாக காணப்படுகிறது. இது உங்களோட ஷோர்ட் தியரி. படத்தை இடைவெளியில் நீங்க என்ன செய்யலாம், அனுவாரம்லாம் எழுதி கொள்ளலாம். சரியான இவ்வளவும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா கூற்றுக்கல்விகள் அதே மாதிரி தனிக்கல்வி போட்டு வர மாட்டேங்குது. கூற்றுக்கல்விகள் சில நேரம் வரும், அல்லது ஏபிசிடி இது தெரிவு வினாக்கள்ல இதுகள் தேவைப்படும். அதுக்கு தான் நாங்க என்ன செய்யும், மொத்தமாக உங்கள் கண்முன்னால மொத்த ஷார்ட் இவ்வளவு மிக முக்கியம் என்பதை நாங்க அறியப்படுத்துறோம். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க. ஏலெவல் ஆக்களுக்கு ஸ்கிரீன்ல கெமிஸ்ட்ரி இது தியரி மட்டும் போகுது. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒயிட் போர்ட் கிளாஸ் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணப்படும் என்று நினைக்கிறேன். தாக்கங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்கூலுடைய நீருடன் தாக்கம் எல்லாம் என்ன செய்யும், ஷோர்ட் நோட் அது வேற லெவல் வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம். எப்பயும் தியரி ஃபுல்லா தரணும். ஸோ பேப்பர் நீங்க என்ன செய்யலாம், 4 பேப்பரையும் ஒரு பேப்பர்ல என்ன செய்யலாம், A4 ஒன்றா பிரிண்ட் பண்ணுங்க. தனியா இது A4 தனியா பிரிண்ட் பண்ணாங்க. இந்த ஷோர்ட் நோட்ஸ் ஒரு கையடக்கமாக இதை என்ன செய்யணும், இதை ஒரு தாள் அடிக்கும், 4 பேஜையும் புக்லெட்ல போட்டீங்கன்னா சரி. இப்போ சுவாலை சோதனை அதுக்கு ஒரு நோட் கொஞ்சம் இருக்கு, அது மேல எழுதி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா நாளை நடக்க போற எக்ஸாம்ல இந்த நோட்டினுடைய கேள்வி இருக்கும். சரியான நான் சொல்ல போற விளக்கத்திலே கொள்ளுங்க. சுவாலை பரிசோதனையை செய்வதன் மூலம் தோன்றும் சுவாலையின் நிறத்தின் அடிப்படையில் அச்சேர்வையில் உள்ள எஸ்கோவை மூலக அயன் இனம் காணப்படும். இப்ப நாங்க பரிசோதனை செய்யப்படும், அதன் அடிப்படையில என்ன செய்யப்படும் சொன்னா எழுதிட்டீங்கன்னு திருப்பி சொல்றேன். இல்லாட்டி நீங்க முன்னுக்கு ஸ்கிப் பண்ணலாம். சுவாலை பரிசோதனையை செய்வதன் மூலம் தோன்றும் சுவாலையின் நிறத்தின் அடிப்படையில் அச்சேர்வையில் உள்ள எஸ்கோவை மூலக அயன் இனம் காணப்படும். செய்முறை என்னன்னு சொன்னா பிடி கம்பி, அதாவது பிளாட்டினம் கம்பியாக இருக்கலாம், அல்லது பென்சில் கூறாக இருக்கலாம், அல்லது நிக்ரோம் கம்பி, ஏதாவது சரி நான் பென்சில் கூறுன்னு நினைச்சு கொள்ளுங்க. அதை எடுத்து ஃபர்ஸ்ட் HCl விட்டு HCl நினைத்து அதை என்ன செய்யணும்னா இதுல பிடிக்கணும், சுவாலை தெரியுதானே, அந்த சுவாலையில பிடிக்கின்ற போதும் அதுல மாசுகள் இருந்தா அந்த இதுல இருக்கிற மாசுகள் அகற்றப்படும். பென்சில் கூறாக இருக்கலாம், நிக்ரோம் கம்பியாக. ஏன் மாசுகள் அகற்றப்படணும், இப்ப நேரத்தோட ஜூஸ் பண்ணிப்போம், வேற மூலகங்கள் இது இதுக்கும். ஸோ HCl நாங்க என்ன செய்வோம், டக்குனு அதுக்குள்ள நினைச்சிட்டு உடனடியாக சுவாலையில பிடித்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும், இடத்துல சுவாலை இல்ல பிடித்தோம்னு சொன்னா மாசு இடித்து அகற்றப்படும். அதே வேளை அந்த முனையை தான் நாங்க மாசு அகற்றிய முனையை நம்முடைய கரைசல் இதுக்குள்ள போட்டோம்னு சொன்னா, கரைசல் நம்முடைய எஸ்கோவை மூலக இருக்கிற கரைசலுக்கு போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், சுவாலையில பிடித்தோம்னா அது காட்டுகின்ற நிறத்துக்கு நாங்க என்ன செய்வோம், அது அந்த மூலகம் இனம் காணப்படும். சரியான நான் சொல்றேன், என்னோட எழுதுங்க. நான் ஸ்பீடா போனா மெதுவா நிப்பாட்டி எழுதுங்க. சரியான செயல்முறையில் போட்டுட்டோம். பிடி கம்பி, பிளாட்டினம் கம்பி, கேபிட்டல் பி சிம்பிள் டி கம்பி, அல்லது பென்சில் கூர் அல்லது நிக்ரோம் கம்பியின் ஒரு முனையை செறிந்த HCl கரைசலில் நனைத்து, பிடி கம்பி அல்லது பென்சில் கூர் அல்லது நிக்ரோம் கம்பியின் ஒரு முனையை செறிந்த HCl கரைசலில் நனைத்து சுவாலையில் பிடிக்க, இதன் போது அம்முனையில் மாசு இருப்பின் அது அகற்றப்படும். பிடி கம்பி அல்லது பென்சில் கூர் அல்லது நிக்ரோம் கம்பியின் ஒரு முனையை செறிந்த HCl கரைசலை நனைத்து சுவாலையில் பிடிக்க, இதன் போது அம்முனையில் மாசு இருப்பின் அது அகற்றப்படும். அடுத்த பாயிண்ட், பின்னர் அம்முனையை எஸ்கோவை மூலக சேர்வையினுள் தரப்பட்ட எஸ்கோவை மூலக சேர்வையினுள் பின்னர் அம்முனையை, எந்த முனை, மாசு அகற்றிய முனையை தரப்பட்ட எஸ்கோவை மூலக சேர்வையினுள் செலுத்தி மீண்டும் சுவாலையிலே பிடிக்கின்ற போது, மீண்டும் சுவாலையில் பிடிக்கும் போது தோன்றும் சுவாலையின் நிறத்தை கொண்டு சேர்வையில் உள்ள மூலகம் இனம் காணப்படும். சரியா, திருப்பி பழகுங்க. அதாவது திருப்பி சொல்றேன். பின்னர் அம்முனையை தரப்பட்ட எஸ்கோவை மூலக சேர்வையினுள் செலுத்தி மீண்டும் சுவாலையில் பிடிக்கும் போது தோன்றும் சுவாலையின் நிறத்தை கொண்டு
சேர்வையில் உள்ள மூலகம் இனம் காணப்படும். அதன் அடிப்படையில தான உலோகங்களையும் அவற்றின் சேர்வைகளையும் இனங்காண சுவாலை சோதனை பயன்படுத்த முடியும். இப்ப லித்தியமாக இருந்தால் லித்தியத்தை நாங்கள் காட்டுகின்ற போது சிவப்பும், சோடியம் மஞ்சளாக இருக்கும், பொட்டாசியம் செவ்வூதா சுவாலையை காட்டும், சுபீரியம் கரைசலாக இருந்தால் சிவப்பு ஊதாவை காட்டும், சீசியமாக இருந்தால் நீல ஊதாவை காட்டும். பெர்லியம் நாங்கள் இட்டு நாங்கள் அதை பென்சில் கூட்டினை சுவாலை பிடிக்கின்ற போது நிறமற்றதாக, மெக்னீசியம் நிறமற்றதாக இருக்கும். அதே போன்று கல்சியம் செம்மஞ்சள் சோப்பு நிறத்தையும், ஸ்ட்ரொன்சியம் கிரிம்சன் சோப்பு நிறத்தையும், பேரியம் மஞ்சள் பச்சை நிறத்தையும் என்ன செய்யும் காட்டக்கூடியதாக இருக்கு. சரியானே. அதோட செப்பையும் நீங்க சேர்க்கலாம். அழுக்கு பச்சை நிறத்தை என்ன செய்யும் காட்டும். சியு செப்பு அழுக்கு பச்சை. அந்த நோட்டு நிலை கொள்ளுங்க. இப்பரிசோதனையில் தரப்படும் எஸ்கோவை மூலக சேர்வை மூலக சேர்வை செறிந்த HCl கரைத்து மூலக குளோரைட் கரைசலாக பயன்படுத்தப்படும். இப்பரிசோதனையில் தரப்படும் எஸ்கோவை மூலக சேர்வை செறிந்த HCl கரைத்து மூலக குளோரைட் கரைசலாக பயன்படுத்தப்படும். ஏனெனில் மூலக குளோரைட் ஆவி பரப்பக்கூடியது என்பதால் சுவாலையை அவதானிப்பது ஆவி பரப்பு என்ன செய்யும் டக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம என்ன செய்யலாம், டக்குன்னு இது பண்ணலாம். இதை எண்ணத்துல நாங்க கரைசலாக பயன்படுத்துவோம். HCl கரைத்து தான் என்ன செய்யும் மூலக குளோரைட் கரைசலாக என்ன செய்யும் பயன்படுத்துவோம். ஸோ அது ஆவி பரப்பக்கூடியது மிக விரைவாக அவதானிக்கலாம். இப்ப என்ன முடிஞ்சுன்னு சொன்னா அடுத்தது விளக்கம் இருக்கி கீழே எழுத வேணும். நீங்க எஸ்கோவை மூலகங்களை களஞ்சியப்படுத்து ஏறிப்பாட்டு முடிவு. ஏண்டா இது சும்மா ஒயிட் போர்ட் ஒன் பண்ணிட்டு கைக்கீழாவே அப்படின்னா நம்ம நோட்ஸோட தியரியோட டியூட்டோட என்ன செய்யலாம். இது போகும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், தாக்கங்கள்ட்ட ஷோர்ட் நோட்ஸை பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. சரியான. இப்ப எக்ஸாமை பாருங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி. சரியான. நம்மளோட தியரியை விட எக்ஸாம் எக்ஸாம் டிஸ்கஷன் பேப்பர் கிளாஸ் இருந்தது நீங்க போகவே தேவையில்லை. அவ்வாறான அளவுக்கு எக்ஸாம்